வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்டாச்சி ஓச்சியா சேனலில் வந்த நியூ வீடியோ சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஒரு பார்ட் 1 போட்டிருப்போம். இது வந்து பார்ட் 2. இதை பார்க்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஆச்சு முடியும். ஓகேவா? இந்த கேம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். போன பார்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்களுக்கு நன்றி. ஆனால் இது ஒரு நான் ஸ்டாப் வீடியோ. ரூம் மேட்ச்சுக்கு நான் வேற ஒரு பிக்சர் வைப்பேன். சண்டே ரூம் மேட்ச் வரோம். சண்டே ரூம் மேட்ச் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதை ஒரு மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி போட்டுருவேன். இது மேலே ஏறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அப்பா பாருங்களேன். அப்பா இது மேலே ஏறலாம். எப்படியாவது ஒரு ஓசைகள் தட்டணும். அடி 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 போ. அவள் தான் நம்ம டீம் மட்டும் ஒருத்தர் நாக்கு. தம்பி, நான் இங்கே பின்னாடி இருக்கிறதே மறந்துட்டிங்களா? பாவம் அவன். நான் பின்னாடி இருக்கிறதே அவன் பார்க்காம விட்டுட்டான். சரி விடுங்க, இந்த ரவுண்டு எப்படியாவது ஜெயிக்கணும். இந்த ரவுண்ட் ஜெயிச்சிடுவோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. நம்ம டீமில் 3 பேர் இருக்கோம். அவங்க டீமில் 2 பேர். நம்ம சேனல் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் சேனலை பற்றி தெரிஞ்சு, நண்பா இவன் சூப்பர் பிளேயர் பாய், இவன் சேனலை பாடுறா அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்படிதான் நம்மளுக்கும். நீங்கள் இந்த கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்தது என்ன கேம் போடலான்ட்டு. நான் அதில் எந்த கேம் நல்லா இருக்கோ அதை போடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு நம்ம வின் பண்ணியிருக்கோம். இந்த ரவுண்டு என்ன ஆக போதும் அதான் எனக்கே தெரியல. இந்த ரவுண்ட் தோற்றுருவோமோ? பார்க்கலாம். வாங்க. யூஎஸ்பி 2 கீழே போட்டுருந்தோம். வேணாங்கண்ணா. சரி, இந்த கத்தியை தூக்கி போட்டுருவோம். எங்களை கிங்ஃபிஷர் தான் அங்கே இருக்குது. அதை எடுக்காமல் இருக்கலாம். நண்பர்களே, ஃபாலோ பண்ணி வாங்க சீக்கிரம். இனிமே இங்கே ஒட்டைக்க போகிறேன் தலையை பாருங்கள். நம்ம தான் வச்சுருவோம் போலே. சோ நல்லா ஓசிக்கில் தட்டானாலா ஒரு டக்குன்னு ஒரு ரிவே போடும். டே வாடா யாரும் இல்லைடா. வாடா இனிமே வந்துட்டான். டக்குன்னு சீக்கிரமாக ரிவே மாதிரி பண்ணி விட்டுரு. அவள் தாண்டா. ஜாஸ்தி அந்த ஒரு செகண்டில் நம்மளை ரிவே பண்ணுறதே விட்டான். ஸ்பைடர் வேறு போட்டிருக்கேன். இந்த கேரக்டர் அப்புறமா ரெடி பண்ணணும். இப்போ நான் கோடா கேரக்டர் வச்சுருக்கேன். நல்லாவே இருக்கும். இதுவே ஒரு சீரியஸ் மேட்டராக போயிடுச்சு. தோத்துட்டானுங்க அவனுங்க. எப்பா அவன் அவுட்டு. இவன் தாங்க தைரியசாலி. ஏறி போயிட்டு அவன் அடிக்கலான்னு பார்க்கும்போது பின்னாடியிலேருந்து நம்ம நீதான் ஏன் பாப்பா கஷ்டப்படுற அப்படின்ட்டு இந்த 2ஆம் நம்பர் ஏறி போனான். ஆனால் இந்த 3ஆம் நம்பர் நான்லாம் ஒன்றும் போட மாட்டான்னு ஒரே ஒரு புல்லட்டில் ஓசி தட்டியிருக்கான். நம்ம மனசாட்சியே இல்லாமல் ஆடுறானுங்க. போன வீடியோவில் இது மியூசிக் போட்டு அவ்வளோ என் வாய்ஸே கேட்கல. ஆனால் இந்த வீடியோவில் மியூசிக்கை கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா? நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள். ஓகே. ஐயோ என்ன ஆக போகுது இந்த ரவுண்டு? வரானே. இது வேறு தொலைது. சீக்கிரம் ஓடு. இந்த சீக்ரெட் பிளேஸுங்க. இங்கே எனிமி வருவான். டக்குன்னு அவன் இந்த மாதிரி பின்னாடி ஏறி போய்ட்டு டக்குன்னு முடிச்சிடுவேன். இது எனக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸாக கண்டுபிடிச்சிருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு எனக்கே ட்ரை பண்ணாதீங்க. நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்புறமா போடுவேன். இந்த ஷார்ட்ஸில் மட்டுமே 12 கிலோ வச்சுருப்பேன். அதில் பாருங்கள் நான் எப்படி வச்சேன். தோக்க வேண்டிய மேட்சை கடைசியில் நானே திருப்பி வச்சுருப்பேன். அது எப்படி வச்சுருப்பேன்னு நீங்களே போய் பாருங்கள். நான் அச்சே தெரியலாம். அஸ்தானா போகிறேன். அடிச்சிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. டபுள் டேக் டவுன். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க மட்டும் முடிச்சிடணும். முடிச்சிடு. எப்படியாவது அடிச்சு முடிச்சிடு. பின்னாடி ஜோனு, முன்னாடி எனிமி. அவ்வளோதான், காலி தான்.
இந்த ரவுண்ட் ஜெயிச்சிருவோமா? கொஞ்சம் கஷ்டம் 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 கஷ்டம். தோத்துருவோங்க. அடா லூசு, அவன் பின்னாடி இருக்கான். அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன், அவன் தான் வின்னு. அவன் பின்னாடி வரான், இது கூட தெரியாமல் பச்சை குழந்தை. அவள்தான் பையன் ஏசஸ்தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அவன்? இப்போ என்ன கன் எடுக்கலாம்? என்ன எடுக்கலான்ட்டு இருக்கான். எஸ்கேஸ். ஓகே 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 டக்குன்னு க்ளோவில் இது ஃபஸ்ட்டு வாங்கிச்சு. க்ளோவில் வாங்கி கொடுங்க டக்குன்னு. காளான் வரும், காளான் இந்த காளான் 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 காளான். இவனை எப்படியாவது முடிச்சிடணும். ராஜேஷ் எப்படியாவது முடிச்சிடுங்க. இந்த ராஜேஷ் பையனை மட்டும் முடிச்சிட்டானா மேட்ச்சே கொஞ்சம் பாதி முடிஞ்ச மாதிரி இருக்கும். மீதி எல்லோரும் கொஞ்சம் ஈஸி. இன்னும் 2 ரவுண்ட் ஜெயிக்கணும். நம்மகிட்ட ஜெயிச்சிட்டோன்னா வேறு லெவலு, வேறு லெவல், வேறு லெவல். அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த வீடியோவில் வந்து 5 கில் சேலஞ்சுங்க. சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஒரு கில்லு. ஆல்ரெடி நான் 2 கில் அடிச்சிட்டேன். ஏன்னா என்ன வாய்ஸ் கொடுக்குறீங்க? அப்படிலாம் கொடுக்காதீங்கடா, பாவம்டா. நானும் இந்த ரவுண்ட் ஜெயிச்சிருவோமோ? ஜெயிச்சிட்டான் அந்த ராஜேஷ் பையன் தான். இது அதில் ராஜேஷும் நாக்கு ஒருத்தன் தான். நம்மளுக்கு MP40 சூப்பர். அவங்க தான் இருக்கிறான். முடிச்சிட்டாங்க. இங்கே இது எங்கே இருக்குது? லூட்டு 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 தான் எனக்கு வேணும். லூட்டு போகிறதுக்காட்டி மேட்ச் முடிஞ்சுது. MP40 எடுக்கணும். லிஸ்ட்டு மட்டும் முக்கியமாக வாங்கணும். தேவையெல்லாம் எவ்வளோ. இன்னும் ஒரு ரவுண்ட் மட்டும் ஜெயிச்சிட்டோன்னா இந்த மேட்ச்சே வேறு லெவல் போயிடும். ஆனால் தோற்றுனா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அசிங்கம். தாம்சனா இன்னொரு AWM தான் வேணால் AWM விளாட்ருக்கலாம், வாங்கியிருக்கலாம். ஆனால் MP40 விளாடணுன்னு இருக்குது. அதான் வேணாம். டெசர்ட் ஈகிள் இருக்கா? ஓகே ஓகே. லோல் தட்டிட்டு நம்ம டக்குன்னு மேலே ஓடிடலாம். சீக்கிரமாக தட்டிடுச்சு. கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சாமராய் பண்டல் நல்லா இருக்கான்ட்டு. மேஜிக் க்யூப்பில் தான் எடுத்தேன். நம்ம டீம் மட்டும் ஒருத்தர் காலி. ஏன் தேவையில்லாமல் ஏறி போயிட்டான். இங்கேயும் யாரும் இல்லை. இங்கே அங்கே ஒருத்தர் இருக்கான். பார்த்துட்டேன். அச்சிடலாம் எல்லாம். இவன் ஈஸி. ஐயோ அவனையும் காலி. இங்கே தான் இருப்பானா? 2 பேர். ஐயோ பாருங்களேன், பின்னாடி கூட பார்க்காம நான் ஏன் பார்க்கணும் உங்களை? இன்னும் ஒருத்தான் ரிவே பண்ணுருவான். அதுதான் ரோல் போட்டான். யார் அடி அடி அடி. இவனுங்க மாதிரி நான்லாம் ஆட மாட்டாங்க. எப்பா பாரு, கொஞ்சம் டேமேஜு எப்படியோ விட்டுட்டான். அடிச்சிருந்தா ஓகே. இப்போ டபுள் ஓகேவே இல்லை. சரி பார்க்கலாம் வாங்க. ஒரு வெஸ்ட்டை வந்து வாங்கணும், அதுதான் முக்கியம். அப்புறம் பாடியில் வைப்போம். நான் இருந்தால் வாப்பா வாங்கிக்கோ ஏன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு ரவுண்ட் எப்படியா ஜெயிச்சாகணும். எஸ்கேஸ்னால் கொக்கா பாருங்கள். இந்த ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம் பார்க்குறீங்களா? வாங்க ரவுண்டு எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். எப்படியாவது ஆச்சு ஆகணும். அடி 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 ஓடு வாரியர்ஸ், வாங்க அட்டாக் பண்ணுங்க. கம்மா நம்ம உட்காந்துருக்கோம். வாங்க முடிஞ்ச வந்து அச்சு காமிங்க. ஐயோ வந்து அஸ்தானாங்கன்னா அசிங்கம். அங்கே ஒருத்தன் சாண்டினா போட்டுக்கிறான். சீக்கிரம் போ. அட்டாக்கிங் ஆடணும். பவர்ஃபுல் மேன். ஓ அடி 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 அடிக்கு தெரிக்க விட்டாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன் மனசில். ஐயோ ஏறலாமா என்ன பண்ணலான்னு எனக்கே தெரில. இனிமேங்க 3 நம்பராக தாக்க பிடிக்க முடியல. ஏன்னா செத்தே போயிட்டான். அங்கே தான் இருக்கிறான். அச்சிரு இவனுங்க வேற. ஐயோ ஃப்ரீஸ் போமா, அதனால தான்
அடடா அடடா ஐயா எங்கெல்லாம் காணு ஒன்றுமே வாழ்க்கை ஆக மாட்டேங்குது எனக்கு முன்னாடி வேறு போய் பாருங்களா ஒன்ட்டா 38 டேமேஜோட முடிஞ்சிச்சு கதை லாஸ்ட் ரவுண்ட் இந்த வாட்டி கொஞ்சம் இது கேர்ஃபுல்லாக ஆடணும் அலட்சியமாக ஆடக்கூடாது அலட்சியமாக ஏதாவது அது மட்டும் ஆடக்கூடாது இது டக்குன்னு M10 ட்ரிபிள் பண்ணிட்டு அப்புறம் எஸ்கேஸு ஓகே அப்புறம் டெசர்ட் ஹில் ஐயோ அக்கு வாங்கிட்டேன் ஓகே அப்புறம் ஹெல்மெட்டு ஃப்ரீஸ் பாம்பு 3 கிலோவில் கிரெனேட்டு ஃப்ளாஷ் ப்ளீஸு எல்லாம் வாங்கிட்டேன் அப்புறம் ரிப்பர் கிட்ட எல்லாம் வாங்கிடுச்சு என்னங்க இந்த மேட்ச் எப்படியாவது ஒன்று விடாம எல்லாரையும் அஷ்டம்னா போதும் எல்லோரும் காலி இங்கே ஒருத்தனும் இல்லையே இங்கே அந்த சைடுங்க இப்போதான் புரிய வருது இங்கே தான் இருக்கானுங்க எல்லோரும் ஓகே எல்லோரும் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நிம்மதி இங்கே தான் இருக்கானுங்கன்னு தெரிய வருது அங்கே இருக்கானு அச்சு ஜஸ்ட் மிஸ்ஸு ஓகே பார்த்துக்கலாம் எப்படியாவது அடி ஒரு 1 டாப்பாவது வேணும் ஓகே இப்போதைக்கு ஒன்றும் இல்லை ஓகே இதை பண்ணிடலாமா இல்லை முள்ள டக்குன்னு ஓடு ஜோன் அப்போ வந்துட்டேன் ஹெல்த்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏறுறான் இங்கே இனிமையாக காணும் ஒரு லோல் தட்டு 3 டக்குன்னு ஒரு ஒன் டேப் அப்பா நினச்ச மாதிரி வந்துச்சு இது டக்குன்னு எனிமி அவ்வளோதான் முடியாது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்போ 1 டேப்பு 16 ஹெச்பியில் ஒரு 1 டேப்பு சூப்பர் ஏஸ் அடிச்சேன் ஏஸ் எப்படியாது இல்லை ஏஸ் முடியாது இப்போ எப்படியா இந்த லாஸ்ட்டு ஃபைனல் இவனை நம்மளை தான் முடிக்கணும் எங்கே இருக்கான் இதோ மேலே வந்து வந்துட்டான் ஐயோ அடுத்து ஐயோ ஸ்பைடரில் ஐயோ ரிவே பண்ணுறா ஆனால் ரிவே பண்ணுறாங்க ஓகே தோதாகிறான் அச்சரி ஐயோ முடியலையே சரி பாய் காய்ஸ் நான் வந்து 7 கிலோ அடிச்சிட்டேன் இந்த டாஸ்க்கையும் முடிச்சிட்டேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு 200 லைக்ஸ் இல்லை 100 லைக்ஸ் ஓகே இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்